சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்தில் இந்த 4 முனை போட்டியில் வெற்றி யாருக்கு வெளியான புதிய சர்வேவை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் முடிவானது வருகின்ற திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கிறது. இதில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழகத்துடைய அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது கிளம்பியிருக்கிறது. தேர்தல் களம் அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நான் தமிழர் கட்சியும் தாவேக அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியானது இருக்கு. இந்த சூழ்நிலை தற்பொழுது பத்திரிகைகள் ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பை பற்றி பேசுவோம். குறிப்பாக கருத்து கணிப்பில் யாருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை ஒவ்வொரு ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இப்போ தந்தி, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமா புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் எக்ஸிட் போலில் ஒரு சில எக்ஸிட் போலில் திமுக முன்னிலை வகுப்பதாகும். திமுகவை பொறுத்த வரைக்கும் 100 to 120 தொகுதியை கண்டிப்பாக வெல்லும் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக நம்முடைய அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 90 to 110, அதாவது 100 அது மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதியில் கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நான் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இல்லை 2 இல்லை 0 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸிட் போலோட நிலவரமாக இருக்குது. ஒரு எக்ஸிட் போல் என்னென்னா தாவேகா ஆட்சி அமைக்கும், தாவேகா கவர்மெண்ட் அமைப்பாங்க அப்படின்றாங்க. இன்னொரு எக்ஸிட் போலில் ஏடிஎம்கே கோஸ் டு வின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எக்ஸிட் போல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஏடிஎம்கே இந்த தடவை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 130 சீட்டை ஏடிஎம்கே ஜெயிக்க போகிறாங்க. அப்புறம் டிஎம்கே ஜெயிக்க போகிறாங்க. இதில் ஏடிஎம்கே 90லேருந்து 100 சீட்டை வெல்ல போகிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேகா ஒரு 20லேருந்து 30 சீட்டு கைப்பற்ற போகிறாங்க. தாவேகாவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி அமைச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறதா தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் டிஎம்கே இந்த தடவை மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுடன் கூட்டணி வைப்பாங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிஜேபியை விமர்சிக்கிற விஜய் அவர்கள் கவர்மெண்ட் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே.